வெல்கம் டு மீனாஸ் ஹோம்மேட் ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளப்பூடு வெங்காய புளி குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெள்ளப்பூடு 10, வெங்காயம் சின்ன வெங்காயம் 20, சோம்பு, வெந்தயம், ஒரு தக்காளி, கடுகு, உளுந்தம்பருப்பு. முதல்ல புளி இந்த அளவு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அரிசி தண்ணி இருந்தால் அரிசி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் வாட்டரில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ தாளிச்சிடலாம். நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூனும் போட்டுக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், வெந்தயம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கறிவேப்பிலை கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் வெள்ளைப்பூடு 10 போட்டுருங்க. நல்லா அந்த வெள்ளைப்பூடு லைட் ப்ரௌனிஷ் கலரில் மாறுற வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயில் வேக விட்டுருங்க. அப்போ தான் குழம்போட மிங்கிள் ஆகும். அதுக்காக நம்ம முன்னாடியே நல்லா அந்த வெள்ளைப்பூடு நல்லா வேக விட்டுறணும். ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி சின்ன வெங்காயமும் அதே மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கணும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க 1 டீஸ்பூன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு நம்ம இந்த வெங்காயத்தையும் வெள்ளைப்பொடியும் வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு ருசியாக இருக்கும். நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா எண்ணெயில் வெங்காயமும் வெள்ளைப்பூடும் வெந்துடணும். இப்போ தக்காளி 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கிடணும். தக்காளி நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது தனியாத்தூள், கோரியாண்டர் பவுடர் 4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா அதையும் ஒரு வதக்கிட்டு நல்லா அதோட பச்சை வடை போகிற வரைக்கும் அந்த மிளகாய்த்தூள் தனியாத்தூளோட பச்சை வடை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு புளி தண்ணி அதில் ஆட் பண்ணிடுங்க. மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் புளி தண்ணி. நல்லா வதக்கிட்டு தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா இது ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் கொதிக்க விடணும். இது திக்காக வரணுன்னா அரிசி மாவு 1 டீஸ்பூன் தண்ணியில் கரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் இது மூடி வச்சுருங்க. நல்ல ஒரு கொதி வந்ததும் இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. நல்ல வெள்ளைப்பூடு வெங்காயம்லாம் வெந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா புளிக்குழம்பு திக்காக இந்த மாதிரி வரணும். பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்ல மணமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு. இதை நீங்கள் இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்பவும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பபாய்.
இந்த மாதிரி புளிக்குழம்பு அப்பளம் செம காம்பினேஷனாக இருக்கும். சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி மினி தோசைக்கும் இந்த புளிக்குழம்புக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக காம்பினேஷனாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.